இன்றைக்கி நம்ம எப்படி சுவையாக சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறோங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பாதி அளவுக்கு சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை நல்லா தோல் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கை போட்டாச்சு. அது கொஞ்சம் டைம் எடுத்துட்டோன்னா அது கருப்பாக மாறிடும்ல, அதனால் நாங்கள் அப்போவே போட்டுட்டோங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, ஒரு துண்டு இத்திலியோண்டு புளி போட்டுக்கோங்க. இந்த புளி போட்டால் என்ன ஆகும்னா, இந்த பிக்கோவில் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சேனக்கிழங்குல நம்மளுக்கு ஒரு நார்மலாகவே இந்த இது இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூட தேவைக்கேற்ப உப்பு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எதுவுமே சேர்த்துலிங்க, நீங்களும் சேர்த்திக்கலாம். அது போக அந்த பைண்டிங் நல்லா இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் ரைஸ் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கு. இப்போ அமுத்தி பாருங்களேன், வெந்திருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்மாஷியாக இருக்காது, ரொம்ப ஓவர் குக் ஆகிருக்காது. இதுதான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற பதமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே உடச்ச உளுந்து அதையும் போட்டுக்கோங்க. அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், வாய்க்கு கடிக்கும் போது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்ல, அதனால் உடச்ச உளுந்தும் போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் கலர் மட்டும் மாறிடக்கூடாது, மாறுறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த கலர் வந்துடும். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை எடுத்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதுங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு கிடையாது. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டும் போது இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும், ஹைலெல்லாம் வைக்கவே கூடாது. சிம்மில் வச்சிங்கன்னா அதுவாக தன்னால் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் முதல்ல வெந்திருக்கும்ல, மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆகிட்டே வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, நம்ம முன்னாடி இருந்த எண்ணெய்க்கும் இப்போத்துக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, நான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு அந்த பூச்சிக்கடி, பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் சீக்கிரம் இது சரியாயிருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.